அந்த கௌசல்யா பேட்டி போட்டீங்க. அந்த அம்மா இப்போ பேட்டி கொடுத்துருக்கு 2 நாளைக்கு முன்னாடி. விகடனில், ஆனந்த விகடனில் என்ன சொல்லியிருக்குது? நான் வந்து இங்கே கணவனை வந்து இழந்தேன். கொலை செய்தது யார்? இந்த ஆணவ படுகொலை எங்கள் அப்பா ஆத்தாவே செஞ்சாங்க. கேஸ் போட்டிருக்கிறோம். அரசாங்கமே எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது. அரசாங்கமே அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண்மகள், ஒரே ஒரு பெண்மகள் தான் தைரியமாக பேசுது. இளவரசன் கொலை பண்ணாங்களா அந்த கௌசல்யா இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. அதான் திவ்யா, அவங்க பேர் திவ்யாவா? இந்த அம்மா பேர் கௌசல்யா, ரைட்டா? திவ்யால எங்க இருக்கான்னு தெரியல. ஆனால் கௌசல்யா வந்து இவ்வளவு போல்டா பேசுறாங்களே, அப்ப ஆனால் இவங்க படத்துல மட்டும் எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஐயோ பெண்களை இவங்க திட்டமிட்டு செய்யறாங்க. எந்த பெண்ணையாவது ஒருத்தன் டிஷர்ட்டை மாட்டிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டி கவர் பண்ண முடியுமா? நீங்க ஒரு பெண்மகள் தானே, உங்களுக்கு தெரியாது? ஆணை விட பெண்ணுக்கு தான் வந்து கரெக்டாக எது சரி எது தப்புன்னு தெரியும். அதுதான் திருமணம் செய்யும் போது கூட நம்ம முன்னோர்கள் ஆணுக்கு வந்து வயசு அதிகமாகவும் பெண்ணுக்கு வயசு குறைவாக வச்சுருக்கோம். ஒரே வயசாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? அறிவு இந்த பெண்மகள் அதிகமாக இருப்பாங்க. இவன் வந்து லூஸாக இருப்பாங்க, அறிவு குறைச்சிருப்பேன். அது ஒரு சிக்கல். அதனால அப்பயே வந்து அறிவு குறைந்திருந்தாலும் ஒரு 4 வயசு 3 வயசு 2 வயசுனா சொல்கிறத கேட்டு அமைதியாக எல்லாம் கருத்தோட போவாங்க. ஆணாதிக்கம் இருக்கிற சமூகம்ன்றதை தான் நீங்களும் இப்போ அதாவது ஆணாதிக்கம் நான் அதை வந்து ஆதரித்து பேசலை. நாங்கள் பேசின இது உங்களை மாதிரி தான் அவன் சத்திரியோட நண்பராக இருப்பீங்க. இருக்கு